வணக்கம் படீஸ். ஆம், உங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேனா வேலைக்கு வைக்கிறீங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆமா, பாதி ராத்திரியில அவர் ஒரு திருடன் கிட்ட காசு வாங்கிட்டு அந்த திருடனுக்கே உங்க வீட்டை கொள்ளையடிக்க உதவி பண்ணா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இது ஒரு பெரிய துரோகம். எக்ஸாக்ட்லி. எந்த வேலையா இருந்தாலும் இது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஆனா நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு எம்பியோ இல்ல எம்எல்ஏவோ மக்கள் கிட்ட ஒரு கட்சியோட பேர்ல ஓட் வாங்கி ஜெயிச்சுட்டு அடுத்த நாளே எதிராணிக்கு மாறினா சட்டம் அவரை தண்டிக்கும். ரைட். இண்டிவிஜுவலா பண்ண தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே அவரை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மொத்தமா குரூப்பா போய் எதிராணியில சேர்ந்தா சட்டம் அவரை ஒன்னும் செய்யாது. இது பெர்ஃபெக்ட்லி லீகல். அதுதான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்டே. வெல்கம் டு தி டீப் டைவ் கைஸ். நீங்க தனியா பண்ண துரோகம் கூட்டமா பண்ணா அதுக்கு பேரு மர்ஜர். இன்னைக்கு நம்ம அலச போற ஹாட் நியூஸ் இத சுத்தினா இருக்கும். ஆமா, நம்ம அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியோட 6 ராஜ்யசபா எம்பிஸ் மற்றும் ராகவ் சாடா, டோட்டலா 7 பேர் அப்படியே மொத்தமா பிஜேபிக்கு மாறிட்டாங்க. ரைட். இப்போ இது டிஃபெக்ஷனா இல்ல அவங்க கிளைம் பண்ற மாதிரி சட்டப்படி வேலிடான மர்ஜரா? இதுதான் என்னோட டாபிக். இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும் கிடையாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு சம்பவம். கண்டிப்பா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2/3 அதாவது 2/3 மெஜாரிட்டியோட வந்திருக்கோம், அதனால இது பார்ட்டி மர்ஜர்னு சொல்றாங்க. ஆனா ஆன்டி டிஃபெக்ஷன் லா உண்மையிலேயே இதை தான் அனுமதிக்குதா? இல்ல, இவங்க சட்டத்துல இருக்கிற வார்த்தை குழப்பத்தை தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்றாங்களான்னு நம்ம டீடைல்டா பார்க்க வேண்டியிருக்கு. சோ நம்ம மிஷன் இன்னைக்கு அதுதான். அப்சல்யூட்லி. நீங்க நியூஸ்ல பார்த்த இந்த மேட்டருக்கு பின்னாடி தலை சுத்த வைக்கிற நிறைய கான்ஸ்டிடியூஷனல் கான்செப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரு பிராக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல டைசெக்ட் பண்ண போறோம். செம்ம. லெட்ஸ் டு இட். பட் ஃபர்ஸ்ட், இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இது ஏன் உருவாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனையை மீறி போனதுனால தானே இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆமா, நம்ம ஹிஸ்டரியில அந்த 1960s அண்ட் 70sல நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஜனநாயக சீரழிவுன்னு உங்களுக்கு புரியும். ஓ, அப்பவே இந்த பிரச்சனை இருந்ததா? பின்ன இல்லாம எலெக்டட் லெஜிஸ்லேட்டர்ஸ், அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் ஜெயிச்ச உடனே பணத்துக்காகவோ இல்ல மந்திரி பதவிக்காகவோ ஓவர் நைட்ல கட்சி மாறுவாங்க. ஒரு ராத்திரியில கட்சி மாறிடுவாங்களா? ஒரு ராத்திரி கூட இல்ல. ஒரு நாள் காலையில ஆளுங்க கட்சியில இருப்பாங்க, மதியம் எதிர்க்கட்சிக்கு போவாங்க, சாயந்தரம் மறுபடியும் பழைய கட்சிக்கு வருவாங்க. வாட்? சுத்தமா லாஜிக்கே இல்லையே. அதுதான் உண்மை. இது அரசியல் வட்டாரத்துல ஆயராம் கயாராம் சிண்ட்ரோம்னு கிண்டலா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆயராம் கயாராம் கேக்குறதுக்கே ரொம்ப அப்சர்டா இருக்கு. ஒரு அரசாங்கமே யார் எந்த நிமிஷம் கட்சி மாறுவாங்கன்னு தெரியாம எப்போ கவிழும்னு பயந்துட்டே ரன் பண்ண வேண்டிய நிலைமை. அதனாலேயே எந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கும் நடக்கல, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாச்சு. இந்த வியாதியை வேரோட புடுங்கி எரியணும்னு முடிவு பண்ணி தான் 1985ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓ, அந்த 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா? எக்ஸாக்ட்லி. அந்த 52nd அமெண்ட்மெண்ட் மூலமா கான்ஸ்டிடியூஷனோட 10th ஸ்கெட்யூல்ல இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால கொண்டு வந்தாங்க. ரைட். இதோட கோர் பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த கட்சி சிம்பிள்ல எந்த ஐடியாலஜியை சொல்லி மக்கள் கிட்ட ஓட் கேட்டீங்களோ அந்த மேண்டேட்க்கு நீங்க நேர்மையா இருக்கணும். இதனோட நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனாலஜி மூலமா பார்க்குறேன். இப்போ ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது. நான் ஒரு பெரிய சிஎஸ்கே ஃபேன் வச்சுப்போம். சூப்பர். ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு ஆட வந்துட்டு மேட்சோட மிக முக்கியமான கட்டத்துல திடீர்னு எம்ஐ ஜெர்சியை போட்டுக்கிட்டு ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட்டா பந்து வீசினா எப்படி இருக்கும்? ஃபேன்ஸ் அவரை வச்சு செஞ்சிடுவாங்க. ஆமா, ஃபேன்ஸ் அவரை நம்பி சேர் பண்றாங்க. ஆனா அவர் நடுவுல டீம் மாறினா அது எவ்ளோ பெரிய ஃப்ராட். பாலிடிக்ஸ்ல நடக்கிறதும் ஆல்மோஸ்ட் இதேதான். கண்டிப்பா. மக்கள் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியோட கொள்கைக்காக ஓட் போடுறாங்க. அந்த கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபண்ட்ஸ், தொண்டர்களோட உழைப்புன்னு எல்லாமே காரணம். ட்ரூ. அப்படி ஜெயிச்சுட்டு கட்சி மாறுறது வோட்டர்ஸை ஏமாத்துறதுக்கு சமம்ல. அதுதான் அந்த டெமோக்ராட்டிக் மேண்டேட்டை பாதுகாக்கிறது தான் 10th ஷெட்யூலோட ஒரே நோக்கம். அதனால தான் எலெக்டட் லெஜிஸ்லேட்டர்ஸ் கட்சி மாறுறதை தடுக்க சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணாங்க. ஓகே, சோ ரூல்ஸ் வந்துடுச்சு. ஆமா. குறிப்பா ஒருத்தரை எப்போ டிஸ்குவாலிஃபைட்னு சொல்லுவாங்க, அதாவது எப்போ அவரோட எம்பி இல்ல எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும்னு 3 கிரவுண்ட்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷனை தெளிவா வரையறுத்து வச்சிருக்காங்க.
சரி, லா வந்துருச்சு. ஆனா எப்போ ஒருத்தர் அவுட்னு சொல்லுவாங்க? அடுத்து நம்ம பார்க்க போற மேட்டர் அதுதான். அந்த 3 ரெட் கார்ட்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம். முதல் ரூல் என்ன? முதல் கிரவுண்ட் வந்துட்டு ஒரு மெம்பர் தன்னுடைய பார்ட்டி மெம்பர்ஷிப்பை வாலண்டரிலி, அதாவது தானாவே முன் வந்து கிவ் அப் பண்றது. ஓகே. எந்த கட்சி டிக்கெட்ல ஜெயிச்சாங்களோ அந்த கட்சியில நான் இனிமே இல்லன்னு ஒபிஷியலா லெட்டர் கொடுத்தா தே ஆர் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபைட். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ராஜினாமா பண்ண பதவி போயிடும். இது ஃபேர் தான். செகண்ட் கிரவுண்ட் என்ன? செகண்ட் கிரவுண்ட் தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரூல். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு லெஜிஸ்லேட்டர் தன்னுடைய பார்ட்டி விப் டைரக்ஷனுக்கு எதிரா பார்லிமெண்ட்ல ஓட் பண்ணாலோ இல்ல ஓட் பண்ணாம அப்ஸ்டேன் ஆனாலோ அவங்க டிஸ்குவாலிஃபைடு. வெயிட். இந்த விப்னா என்ன? இது ஏதோ ஒரு பிரிட்டிஷ் கால வார்த்தை மாதிரி இருக்கே. ஆக்சுவலி விப் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட எம்பிஸ்க்கு கொடுக்கிற ஒரு ரிட்டன் டைரக்டிவ், அதாவது எழுத்துப்பூர்வமான கட்டளை. ஒரு ஆர்டர் மாதிரியா? எக்ஸாக்ட்லி. ஒரு முக்கியமான சட்டம் பாஸ் பண்ணும்போது அந்த பார்ட்டி வந்துட்டு நம்ம கட்சியோட எல்லா எம்பிஸும் நாளைக்கு அவைக்கு வரணும், இந்த சட்டத்துக்கு ஆதரவா ஓட் பண்ணணும்னு ஒரு உத்தரவு போடுவாங்க. ரைட். அதை மீறி ஒரு எம்பி அந்த சட்டத்துக்கு எதிராக ஓட் பண்ணிட்டாருன்னா ஹி வயலேட்ஸ் த விப். அதுக்கு பனிஷ்மெண்ட் அவரோட எம்பி பதவி பறிக்கப்படும். இத கேக்குறதுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கே. ஏன்? இப்போ என் பார்ட்டி ஒரு புது ஃபேக்டரிய கட்டணும்னு பார்லிமெண்ட்ல ஒரு பில் கொண்டு வராங்க. ஆனா அந்த ஃபேக்டரி என் கான்ஸ்டிடியூவன்சில இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. என் மனசாட்சி தடி என் தொகுதி மக்களுக்காக நான் அந்த பில்லுக்கு எதிரா ஓட்டு பண்ண நினைச்சா இந்த விப்ரோல் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிடுமா? எஸ், அப்சல்யூட்லி. நீங்க உங்க மனசாட்சிப்படியோ இல்ல தொகுதி மக்களோட விருப்பத்துப்படியோ தன்னிச்சையா செயல்பட முடியாது. வெயிட், ரியலி? ம். அப்போ மக்களுக்கு பிரச்சனைனாலும் பார்ட்டி தான் முக்கியமாயிடுமா? சட்டம் அப்படிதான் இருக்கு. பார்ட்டி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நீங்க செஞ்சாகணும். பார்ட்டி ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி தான் ஒரு லெஜிஸ்லேட்டர் நடந்துக்கணும்னு சட்டம் சொல்லுது. வாவ், இது கொஞ்சம் டேஞ்சரஸான ரூல் மாதிரி தோணுது. இதோட சாதக பாதங்களை நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா ரூல் இதுதான். இப்போ தேர்ட் கிரவுண்டுக்கு வருவோம். ஓகே, மூணாவது ரெட் கார்டு யாருக்கு? நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு. நாமினேட்டட் மெம்பர்ஸ்னா வெயிட், ராஜ்யசபால எவ்ளோ பேர் நாமினேட்டட்னு உங்களுக்கு தெரியுமா படீஸ்? 12 பேர் பிரசிடென்ட்டால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. எக்ஸாக்ட்லி. அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் அவைக்கு வந்து சீட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கு 6 months டைம் கொடுக்கப்படுது. 6 மாசம் டைமா? ஆமா. அந்த 6 monthsக்கு அப்புறம் அவங்க ஏதோ ஒரு பார்ட்டில ஜாயின் பண்ணாங்கன்னா தே ஆர் டிஸ்குவாலிஃபைட். செம இன்ட்ரெஸ்டிங்ல. ஒரு நிமிஷம், இது லாஜிக்கலா இடிக்கிற மாதிரி தோணுது. எப்படி சொல்றீங்க? கலை, இலக்கியம், அறிவியல்னு சாதிச்ச 12 பேரை ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்றாங்க. அவங்க பார்ட்டி பாலிடிக்ஸ்ல சாராம இருப்பாங்கன்னு நினைச்சுதானே கொண்டு வராங்க. கரெக்ட். அப்புறம் ஏன் அவங்களுக்கு 6 monthsக்குள்ள பார்ட்டில சேரலான்னு ஒரு ஆஃபர் கொடுக்கணும்? 6 மாசம் கழிச்சு சேர்ந்தா தப்புனா முதல் நாளே சேர்ந்தாலும் தப்பு தானே? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான லாஜிக் தான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் ரியாலிட்டியை பார்க்கணும். ரியாலிட்டினா? பிரசிடென்ட்டுக்கு யார் அந்த 12 பேரோட லிஸ்ட்டை கொடுக்கறா? ஆளுங்கட்சி தான், ரூலிங் பார்ட்டி தான் கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் மேல எப்பவுமே ரூலிங் பார்ட்டிக்கு ஆதரவா செயல்படணும்னு ஒரு அன்சீன் பிரஷர் இருக்கும். ஓ, புரியுது. அவங்க ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி ஐடியாலஜி ஆதரிக்க விரும்புறாங்களா இல்ல இண்டிபெண்டன்ட்டாவே செயல்பட விரும்புறாங்களான்னு முடிவு பண்ண அவங்களுக்கு ஒரு விண்டோ தேவைப்படுது. அந்த விண்டோ தான் அந்த 6 monthsா? ஆமா. அந்த 6 monthsக்குள்ள அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா ஈக்குவேஷன் செட்டில் ஆயிடும். ஆனா 6 monthsக்கு அப்புறம் திடீர்னு அவங்க கட்சி மாறினா அது சபையோட பேலன்ஸ் ஆஃப் பவரை ஆர்டிஃபிஷியலா மாத்துற மாதிரி ஆயிடும். அதனால தான் அந்த டெட்லைன். ஓகே, இப்போ எனக்கு லாவோட பவுண்டரிஸ் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. வாலண்டரி ரிசைன் பண்ணா அவுட், விப்ப மீறினா அவுட், நாமினேட்டட் மெம்பர் 6 மாசத்துக்கு அப்புறம் சேர்ந்தா அவுட். பர்ஃபெக்ட்லி சம்மரைஸ்ட். சட்டம் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது எப்படி இந்த 7 ஏஏபி எம்பிஸ் ரொம்ப கெத்தா எந்த பயமும் இல்லாம பிஜேபிக்கு போனாங்க? இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய எஸ்கேப் ரூட் இருக்கணும். கண்டிப்பா இருக்கு. எக்ஸெப்ஷன்ஸ் இல்லாத லா இருக்க முடியுமா? ஆன்டி டிஃபெக்ஷன் லாலையும் 2 முக்கியமான எஸ்கேப் ரூட்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த எஸ்கேப் ரூட்ஸ் பத்தி பார்க்கலாம். எஸ்கேப் ரூட் என்ன? முதல் எக்ஸெப்ஷன் ஒரு ஹவுஸ்ல, அதாவது இப்போ ராஜ்யசபான்னு எடுத்துப்போம். அங்க இருக்கிற ஒரு கட்சியோட லெஜிஸ்லேட்டர்ஸ்ல குறைந்தது 2/3, அதாவது 3/2 பேர் வேறொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட மெர்ஜ் ஆகிறது. ஓகே, மெஜாரிட்டி ஆகிறது. ஆமா. அப்படி நடந்தா அது டிஃபெக்ஷன் கிடையாது, அது வேலிட் மெர்ஜர். வெயிட், அப்போ ஒருத்தர் திருடுனா தப்பு, ஆனா ஊரே சேர்ந்து திருடுனா தப்பில்லைன்னு சொல்ற மாதிரி இது இல்லையா? லாவை ஃப்ரேம் பண்ணவங்க அப்படி யோசிக்கல. பின்ன எப்படி யோசிச்சாங்க?
ஒரு கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஸ்பிளிட் வரும்போது, அதாவது பெரும்பாலான எம்பிஸ் அந்த கட்சியோட நிலைப்பாட்டை எதிர்க்கும்போது, அவங்க பதவியை பறிக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு நினைச்சாங்க. ஓ, சோ பார்ட்டியே ரெண்டா உடையும் போது நம்பர்ஸ் பெருசா இருந்தா அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால ஒரு பெரிய குரூப் வெளியேறினா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. காட் இட். இது முதல் எக்ஸெப்ஷன். ரெண்டாவது எக்ஸெப்ஷன் என்ன? ரெண்டாவது எக்ஸெப்ஷன் நியூட்ராலிட்டி சம்பந்தப்பட்டது. ஒரு லெஜிஸ்லேட்டர் அந்த ஹவுஸோட ஸ்பீக்கராவோ இல்ல சேர்மனாவோ தேர்ந்தெடுக்கப்படும்போது அந்த பதவியோட நடுநிலைக்காக அவங்க வாலண்டரிலியா அவங்க பார்ட்டி மெம்பர்ஷிப்பை விட்டுருவாங்க. ஓ, அது லாஜிக் தான். அவங்க நியூட்ரலா இருக்கணும்ல. ஆமா, பதவிக்காலம் முடிஞ்சதும் திரும்ப ஜாயின் பண்ணிப்பாங்க. இது டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. சரி, இது கிளியரா இருக்கு. இப்போ ஒரு எம்பி கட்சி மாறிட்டாரு. அவர் டிஸ்குவாலிஃபைடா இல்லையான்னு பஞ்சாயத்து நடக்குது. இதுல யார் டிசைடிங் பாஸ்? யாருக்கு அந்த ஃபைனல் அத்தாரிட்டி இருக்கு? The final authority is always the speaker or the chairman of the house. ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுவாரா? ஆமா, ஒரு மெம்பர் மேல பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டால் அது ஸ்பீக்கர் இல்ல சேர்மன் கைக்கு தான் போகும். அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. ஒத்த நிமிஷம். இதுல ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கே. என்ன கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஸ்பீக்கர் எப்பவுமே ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவரா தான் இருப்பார். இப்போ ஒரு எதிர்க்கட்சி எம்பி ஆளுங்கட்சிக்கு மாறுறாருன்னு வச்சுப்போம். ஓகே. ஸ்பீக்கர் எப்படி நடுநிலையா தீர்ப்பு சொல்வார்? அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தானே முடிவெடுப்பார். இதுக்கு யார் செக் வைப்பா? ரொம்ப ஷார்ப்பான கேள்வி. நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண இதே அபயாத்தை தான் 1992ல கியோட்டோ ஹாலோஹன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் உணர்ந்தாங்க. ஓ, கியோட்டோ ஹாலோஹான் கேஸ். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா, ஸ்பீக்கரோட டிசிஷன் ஃபைனலா இருந்தானோ அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுன்னு தெளிவா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது கோர்த்து தலையிடலாம். எக்ஸாக்ட்லி. ஸ்பீக்கர் ஒரு பாரபட்சமான முடிவை எடுத்தால் நீதிமன்றம் தலையிட்டு அந்த முடிவை ரத்து செய்ய முடியும். சோ ஸ்பீக்கருக்கு அப்சல்யூட் பவர் கிடையாது. கவனிங்க கைஸ், இது ஏன் முக்கியம்னா, இப்போ ஏஆர்பி எம்பிஸ் மேட்டர்ல ப்ளே ஆகுறதும் இதே ரூல்ஸ் தான். ஆமா, 7 எம்ஏஸ் பிஜேபிக்கு மாறிட்டாங்க. ராஜ்யசபா சேர்மன் இத பத்தி முடிவெடுப்பார். ஆனா அவர் எடுக்கிற முடிவு ஃபைனல் கிடையாது. அது கோர்ட்டுக்கு ரிவ்யூக்கு போகலாம். கரெக்ட். ஆனா சேர்மன் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே கோர்ட் தலையிட முடியாது, முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ண முடியும்னு கியோட்டோ ஹாலோஹான் கேஸ் தெளிவுபடுத்தியிருக்கு. சரி, லா புரிஞ்சிடுச்சு. எக்ஸெப்ஷன்ஸ் என்ன, யார் முடிவெடுப்பான்னு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஆனா நம்ம கரண்ட் ஹாட் நியூஸ்ல எங்க ப்ராப்ளம் வருதுன்னு தேடுனா நம்ம 10th ஷெட்யூலோட பாராகிராஃப் 4க்கு போகணும். ஆமா, இதுதான் இந்த டோட்டல் பிரச்சனைக்கும் கோர் டிபேட். இப்போ நம்ம ஏஏபி 7 எம்பிஸ் பிரச்சனையில என்னதான் குழப்பம்? அவங்க 2/3 மெஜாரிட்டியோட தானே போயிருக்காங்க. அப்புறம் ஏன் இது டிஃபெக்ஷன் ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு? இந்த பாராகிராஃப் 4ல தான் மொத்த கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டும் அடங்கியிருக்கு. இங்கே 2 டெர்மினாலஜிஸ் ஒண்ணுக்கொன்னு மோதிக்குது. என்ன அந்த 2 டேர்ம்ஸ்? ஒன்னு வந்துட்டு ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. இது கொஞ்சம் டீடைலா பிரேக் டவுன் பண்ணுங்க. ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது முழு கட்சியையும் குறிக்கும். இப்போ ஏஏபின்னு எடுத்துக்கிட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில இந்தியா முழுக்க இருக்கிற அந்த மொத்த அமைப்பும் அந்த தொண்டர்களும் சேர்ந்தது தான் ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, அந்த ஃபுல் பார்ட்டி செட்டப். லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டினா? லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அவையில, அதாவது இப்போ ராஜ்யசபால மட்டும் அந்த கட்சிக்கு இருக்கிற எம்பிஸை குறிக்கும். ஓகே, இது நான் ஒரு அனாலஜி மூலமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. அவங்களுக்கு பல ஊர்கள்ல பிரான்ச் இருக்கு. திடீர்னு ஒரு ஊர்ல இருக்கிற பிரான்ச்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் ஒன்னு கூடி நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம், இனிமே நாங்க நம்ம ரைவல் கம்பெனி கூட மர்ஜ் ஆகிக்கிறோம்னு சொல்றாங்க. ரைட். பிரான்ச் ஸ்டாஃப் அப்படி முடிவெடுத்தா கார்ப்பரேட் ஹெட் ஆஃபீஸோட பில்டிங் ரைவல் கம்பெனிக்கு சொந்தமாயிடுமா? ஹெட் ஆஃபீஸ மதிக்காம பிரான்ச் டீம் எப்படி மர்ஜர் அறிவிக்க முடியும்? இது மாதிரி தானே இருக்கு. There is a brilliant way to look at it. நீங்க கேட்ட அதே கேள்விதான் இப்போ சட்டத்திலையும் நிக்குது. எப்படி அந்த லூப்போல் எப்படி ஒர்க் ஆகுது? பாராகிராஃப் 4ல சப் பாராகிராஃப் 1 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெம்பரை டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இருந்து காப்பாத்தணும்னா அவரோட ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி merges with another political பார்ட்டின்னு சொல்லுது. அதாவது கார்ப்பரேட் ஹெட் ஆஃபீஸ் மர்ஜ் ஆகணும். இப்படி பார்த்தா ஃபுல் பார்ட்டியோட 2/3 மெம்பர்ஸ் ஒத்துக்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா ஏஏபி கட்சி மொத்தமா பிஜேபி கூட merge ஆகல. அவங்க எதிரி அணியில தான் இருக்காங்க. ஏஏபி அந்த மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. அப்போ இது டிஃபெக்ஷன் தானே? அந்த 7 எம்பிஸ் எப்படி இது வேலிட் மர்ஜர்னு கிளைம் பண்றாங்க? என்ன, பாராகிராஃப் 4ல சப் பாராகிராஃப் 2ன்னு ஒன்னு இருக்கு. அதுல என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னா, ஒருவேளை
2/3 மெம்பர்ஸ் அந்த மர்ஜரை ஒத்துக்கிட்டா தென் த மர்ஜர் இஸ் டீம்ட் டு ஹவ் டேக்கன் பிளேஸ்னு சொல்றாங்க. ஓ, இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கா? ஆமா. இப்போ ஆம் ஆத்மாக்கு ராஜ்யசபால மொத்தம் 10 எம்பிஸ். அதுல இந்த 7 பேர் சேர்ந்தா அது 2/3 மெஜாரிட்டியை விட அதிகம். சோ நாங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிய 2/3 மெஜாரிட்டி வச்சிருக்கோம், அதனால இது லீகலான மர்ஜர்னு அவங்க வாதிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. இதுதான் the massive loophole. இது என்னங்க நியாயம்? ஒரிஜினல் பார்ட்டி மர்ஜ் ஆகல, ஆனா அவங்க ஏதோ ஒரு சப் கிளாஸ காட்டி நாங்க தப்பிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இதுல கோர்ட் என்னதான் சொல்றாங்க? சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஏதோ ஒரு கிளியர் கட் ஆன்சர் கொடுத்திருக்கணுமே. இங்க தான் கோர்ட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய பேட்டில் நடக்குது. இத நம்ம புரிஞ்சுக்க 2 கான்ஃப்ளிக்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்க்கணும். 2 வேற வேற தீர்ப்புகளா? ஆமா. முதல் ஜட்ஜ்மெண்ட் 2023ல மகாராஷ்டிரா சிவசேனா பிரச்சனையில வந்த சுபாஷ் தேசாய் வர்சஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸ். ஓகே, இது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு தானா? எஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? இந்த பிரான்ச் வர்சஸ் கார்ப்பரேட் பஞ்சாயத்துல யார் பக்கம் தீர்ப்பு வந்துச்சு? சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிருச்சு. லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. வாவ். ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து அவங்க தனியானவங்க கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் பிரைமரி அத்தாரிட்டி இருக்கு. புரியுது. அதாவது ஹெட் ஆபீஸ் கிட்ட தான் பவர் இருக்கு. ஆமா. அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, நீங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டது ஒரிஜினல் பார்ட்டியோட சிம்பல்ல, அந்த பார்ட்டி கொடுத்த ஃபண்ட்ஸ்ல தான் நீங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிங்க. உண்மைதான். அப்படி இருக்கும்போது ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிய தனியா முடிவெடுப்போம்னு சொல்றது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட பர்பஸையே நாசமாக்கி விடும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அப்போ சுபாஷ் தேசாய் ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தா ஆப் எம்பிஸ் பண்ணது 100% டிஃபெக்ஷன் தான். அவங்க ஒரிஜினல் பார்ட்டிய மதிக்கல, சோ தே ஷுட் பி டிஸ்குவாலிஃபைட். பிரச்சனை முடிஞ்சது. வெயிட், இங்க தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னும் என்ன ட்விஸ்ட்? பாம்பே ஹைகோர்ட்டோட கோவா எம்எல்ஏஸ் கேஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். கோவால காங்கிரஸோட 15 எம்எல்ஏஸ்ல 10 பேர் அப்படியே பிஜேபிக்கு மாறினாங்க. ஓகே. இந்த கேஸ்ல பாம்பே ஹைகோர்ட் முற்றிலும் வேற ஒரு வியூவை கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாராகிராஃப் 4 நம்ம டிஸ்ஜங்க்டிவா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. டிஸ்ஜங்க்டிவா அப்படின்னா என்ன? இந்த மாதிரி லீகல் ஜார்கனை கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. டிஸ்ஜங்க்டிவ்னா 2 கண்டிஷன்ஸை பிரிச்சு பார்க்கிறது. அதாவது and போட்டு படிக்காம ஆர் போட்டு படிக்கிறது. அதாவது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சப்பாராகிராஃப் 1ல இருக்கிற ஒரிஜினல் பார்ட்டி மர்ஜரும் சப்பாராகிராஃப் 2ல இருக்கிற 2/3 லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டியும் தனித்தனி. ரைட். நீங்க ஒரிஜினல் பார்ட்டியோட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்ல. உங்க கையில 2/3 லெஜிஸ்லேட்டிவ்ஸ் இருந்தாலே அந்த டிஃபெக்ஷனை சட்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். அது வேலிடான மர்ஜர் தான்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. வாட்? அப்ப பாம்பே ஹைகோர்ட் படி பார்த்தா அந்த 7 ஆப் எம்பிஸ் பண்ணது பெர்ஃபெக்ட்லி லீகலான மர்ஜர். ஆமா, அப்படிதான் வரும். ஒரே சட்டம், ஆனா ஹைகோர்ட் ஒரு பிரான்ச்க்கு பவர் இருக்குன்னு சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் கார்ப்பரேட்க்கு தான் பவர் இருக்குன்னு சொல்லுது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு? ஆமா, அப்சல்யூட்லி ஆப்போசிட் வியூஸ். அதனால தான் பாம்பே ஹைகோர்ட்டோட இந்த கோவா ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இந்த இஷ்யூ சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. செம்ம பிரச்சனை இது. அண்ட் கைஸ், இங்க நம்ம எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட்டாவோ இல்ல எதிராவோ பேசல. We are strictly looking at the constitutional mechanics. சுப்ரீம் கோர்ட் இந்த பாராகிராஃப் 4 குழப்பத்துக்கு ஒரு ஃபைனல் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கற வரைக்கும் இந்த ஏஏபி ராஜ்யசபா எம்பிஸோட ஸ்டேட்டஸ் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ ஒரு கிளியரான ஆன்சர் கிடைக்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த மொத்த விஷயத்தையும் நான் ஒரு குவிக் சம்மரி பண்றேன். ஆயாராம் கயாராம தடுக்க தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்துச்சு. ரைட். ஆனா இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, நீங்க தனியா கட்சி மாறினா தப்பு, அதுவே கூட்டமா 2/3 மெஜாரிட்டியோட கட்சி மாறினா நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. We have built a system that punishes a petty thief but legally rewards a bank robber. இது உண்மைதான். ஹோல்சேல் டிஃபெக்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன், ஆனா ரீட்டைல் டிஃபெக்டர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட். இது ஏதோ மாஸ் டிஃபெக்ஷனை என்கரேஜ் பண்றதுக்காகவே வச்சிருக்கிற ஒரு லூப் ஹோல் மாதிரி தெரியுது. அது 100க்கு 100 உண்மையான கவர்னன்ஸ் கன்சர்ன். இந்தியா மாதிரி பார்ட்டி பேஸ்ட் டெமோக்ரஸி ஹெவிலி ரிலை ஆகிற ஒரு நாட்டில் இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் கட்சிகளோட நிலைத்தன்மையை ரொம்பவே பாதிக்கும். கான்ஸ்டிடியூஷன் ஒரு லிவிங் டாக்குமெண்ட். அது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இவால்வ் ஆயிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த ஷோ முடிக்கும் போது லிஸ்னர் ஆகிய உங்களுக்கு நான் ஒரு ஆழ்மன கேள்வியை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம ஆரம்பத்துல விப் பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? கட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் எம்பி செய்யணும்னு சட்டம் சொல்லுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்தியா மாதிரியே ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா உண்மையிலேயே நல்லது பண்ணுதா? ஒரு வேலிடான பாயிண்ட்.
ஒரு பக்கம் கட்சி மாறுறத தடுத்து அரசாங்கத்துக்கு நிலைத்தன்மைய கொடுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் மக்களுக்காக தாம் மனசாட்சிப்படி சுதந்திரமா முடிவெடுக்க நினைக்கிற ஒரு நல்ல இண்டிவிஜுவல் நாயகனை பார்ட்டி கமாண்டுக்கு அடிமையாக்கிடுதா? ஆமாம், இது யோசிக்கணும். கட்சி தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்டா பதவி போயிடும்னு பயமுறுத்தி எம்பிஸ வெறும் voting மிஷின்ஸா சுருக்கிடுச்சா இந்த சட்டம்? நம்ம பாதுகாக்கிறது ஜனநாயகத்தையா இல்ல பார்ட்டி டிக்டேட்டர்ஷிப்பையா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க காய்ஸ். ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. The balance between party discipline and individual conscience is the real heart of this entire debate. இன்னைக்கு நம்ம டீப் டைவ் உங்களுக்கு செம்ம இன்ஃபர்மேட்டிவாவும் எங்கேஜிங்காவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். நியூஸ்ல வெறும் ஹெட்லைன்ஸை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற why அண்ட் ஹவ் உடைச்சு காட்டுறது தான் நம்ம வேலை. கண்டிப்பா. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் டீப் டைவ்ல ஒரு செம்ம ஹாட் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் கீப் கொஸ்டினிங். வணக்கம் buddies. பாய்.